மழை வந்ததும் உங்களுக்கு சளி மூக்கடைப்பு வருதா? காரணம் தெரிந்தால் சந்தோஷப்படுவீங்க. மழை வந்ததும் சிலருக்கு திடீரென மூக்கடைப்பு, தும்மல், சளி, தலைவலி, மூச்சுவிட முடியாமை மாதிரி பிரச்சனைகள் வரும். உடனே சிலர் குளிர்காலம் வந்துடுச்சு அதனாலதான் இப்படி என்று நினைப்பார்கள். உண்மையில் காரணமே வேறு. பல நன்மைகளை அளிக்கிறது என்று சொன்னால் நம்புவீர்களா? மழை ஆரம்பிக்கும் பொழுது காற்றின் ஈரப்பதம் திடீரென உயரும். அந்த ஈரமான காற்று மூச்சு வழியாக மூக்குக்குள் சென்றவுடன் நம்ம மூக்கு குழாயில் உள்ள நரம்புகள் சுருங்கிவிடும். இதனால் ரத்த ஓட்டம் குறைந்து மூக்குக்குள் இருக்கும் மென்மையான திசுக்கள் வீங்கிவிடும். அந்த வீக்கம் தான் நமக்கு மூக்கடைப்பு மாதிரி தோன்றும் உணர்வுக்கு காரணம். இது தற்காலிகமானதுதான், ஆனால் சிலருக்கு இது கடுமையாக ஏற்படும். மழை பெய்யும் நேரத்துல காற்றின் தூசு துகள்கள், பூஞ்சை துகள்கள், மரம் மற்றும் மலர்களிலிருந்து வரும் பூமண துகள்கள் எல்லாம் கலந்திருக்கும். மழை துளிகள் தரையில் பட்டவுடன் அந்த துகள்கள் உடைந்து காற்றில் சிறிய அளவில் பறக்கின்றன. நம்ம மூக்குக்குள் அவை நுழைந்தவுடன் உடம்பு அவற்றை வெளிப்பொருள் என்று உணர்ந்து உடனே டிஃபென்ஸ் மோடுக்கு மாறும். இதுதான் அலர்ஜிக், அதாவது தும்பல், சளி, மூக்கடைப்பு, கண் எரிச்சல் மாதிரியான அலர்ஜி அறிகுறிகள். மழை நாளில் வெப்பநிலை குறைதல் கூட ஒரு முக்கிய காரணம். குளிர்ந்த காற்று நம்ம மூக்குக்குள் நுழைந்தவுடன் உடம்பு தன்னை காக்க சளி அதிகமாக உற்பத்தி செய்யும். அதுல சிலர் ரொம்ப மூக்கடைஞ்ச மாதிரி உணர்வாங்க. உண்மையில் அந்த சளி நம்ம உடம்பு உருவாக்கும் பாதுகாப்பு படலம் தான். குளிர்காற்றில் இருக்கும் கிருமிகள் நம்ம உடம்புக்குள் நுழையாமல் தடுக்க. ஆனா அதே சளி அதிகமா உண்டானால் மூக்கடைப்பாக மாறும். இன்னும் ஆழமா சொன்னா மழை நாள்ல வீடுகள்ல குறிப்பா ஈரமா இருக்கும் இடங்களில் பூஞ்சை மிக வேகமா வளருது. சுவர், மரத்தட்டு, திரை, பாய், தலையணை எல்லாம் ஈரத்தால் பூஞ்சை பிடிக்கும். இந்த பூஞ்சை காற்றில் பரவும் பொழுது அவை நம்ம மூச்சில் போய் அலர்ஜி ஏற்படுத்தும். இதனால் மூக்கடைப்பு மட்டுமல்ல, கண்ணீர், தொண்டை எரிச்சல், தலைவலி, நெஞ்சு சளி மாதிரி பிரச்சனைகளுக்கு ஏற்படும். இதைதான் மோல்டு அலர்ஜின்னு மருத்துவர்கள் சொல்றாங்க. மேலும் ஒரு ஆச்சரியமான விஷயம், மழையின் மணத்தால கூட சிலருக்கு அலர்ஜி ஏற்படும். மண்ணில் உள்ள ஆக்டினோபாக்டீரியா என்கின்ற நுண்ணுயிரிகள் மழை துளி பட்டதும் ஜியோஸ்மின் என்ற வாசனையை கொடுக்கின்றன. இதுதான் அந்த இனிமையான மழை மனம். ஆனா சிலருக்கு இதே ஜியோஸ்மின் மூக்கில் அரிப்பு, தும்பல், மூக்கடைப்பு மாதிரி பிரச்சனை தரும். இதை பெட்ரிக்சர் அலர்ஜி என்று அழைப்பார்கள். மழை நாளில் காற்றில் குளிர்துளிகள் கடந்து நம்ம முகத்துக்கு நேரடியாக அடித்தால் மூக்குக்குள் உள்ள ரத்த நாளங்கள் சுருங்கி நரம்பு சுருக்கம் ஏற்படும். இது மூச்சுவிட கடினமாக மாற்றும். சிலருக்கு இதே காரணத்தினால மழை ஆரம்பித்தாலே மூக்கு அடைச்சு போய்விடும். குளிர்காற்று மூக்கை தாக்கும் போது நம்ம உடம்புக்கு அதை கையாள முடியாமலும் ரத்த நாளங்கள் திடீரென சுருங்குவதும் இதற்கு காரணம். இதை தவிர்க்க சில எளிய வழிகள். வீட்டில் ஈரமான இடங்களை அடிக்கடி சுத்தம் செய்யணும். திரை, பாய், தலையணை, சோஃபா, குஷன் மாதிரி பொருட்களை வெயிலில் போட்டு உலர வைக்கணும். அறை ஈரமா இருந்தா டிஃப்யூமிடர் அல்லது சிம்பிளா வெந்நீர் வைக்கும் பாத்திரம் பயன்படுத்தலாம். மழை நாளில் வெந்நீராவி எடுக்கிறது மூக்கடைப்பை உடனே சரி செய்யும். மிளகு, சுக்கு, துளசி சேர்த்த சூடான கஷாயம் குடிச்சா சளி கரையும்.